ஹாய், இந்த 2 உருளைக்கிழங்கை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிக்கன் 65 மாதிரியே இருக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோல் சீவிடுறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடுறேன். ஒரு பேன் பற்ற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் இதை லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 60% வெந்தால் போதும். சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போவே உருளைக்கிழங்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்கிறேன். வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். அரிசி மாவு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் 3/4 ஸ்பூன். ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் பிசைஞ்சிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு பேன் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா கொதிக்குது. இப்போ ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ரொம்பவே சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடுறேன். எடுத்துட்டு திரும்பவும் நம்ம அதில் கடாயில் போட்டு வேக வைக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டு எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். திரும்பவும் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நல்லா வெந்து வந்துடுச்சு மொறுன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. நீங்கள் யாரெல்லாம் இதை வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.